இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னது நம்ம பொண்ணியா இல்லையான்னு நமக்கு தெரியாம. அப்பா, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஜெயதேவ் சார் என்ன சொன்னாருன்னு கேட்கலையா? இல்ல, அவங்க லக்ஷ்மியை பார்த்து தான் அப்படி சொன்னாங்கன்னு தோணுது. பேபி, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீ ரெடி ஆகு. இங்க வாங்க வாங்க. உங்களுக்கு என்ன முறை கண்டு போச்சா? லக்ஷ்மியை எப்படி அவங்க மருமகளா கேட்கணும்னு நினைப்பாங்க. அவ எங்க ஏன் பொண்ணுங்க? என் பொண்ணோட அழக பார்த்து அவளோட அறிவை பார்த்து இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் என் பொண்ணு அவங்க வீட்டு மருமகளாக்கிக்கணும்னு நினைச்சிருக்காரு. அது கூட அங்க புரியல உங்க மரமண்டைக்கு. அது இல்லடி, நான் சொல்லுங்க. யோசிக்கிறேன்னு லூசுத்தனமா யோசிக்காதீங்க. வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. ஹாய் ப்ரோ, என்ன அதுக்குள்ள வந்துட்ட? மம்மி டாடி எங்க? அவங்கள காணோம். என்ன கேக்குற? உனக்கு தெரியாதா? அவங்க அண்ணிய பார்க்க போறதா சொல்லியிருந்தாங்க. லக்ஷ்மி, நீ கொஞ்சம் வெளியில வரியா? எதுக்கு சித்தி? நேத்து வந்தாரே ஒரு பெரியவரு, அவரு உன்னை பார்க்கணுமா. வா வா. எங்க குடும்ப வழக்கப்படி வரப்போற மருமகளுக்கு லக்ஷ்மி பதிச்ச தங்க நாணயம் கொடுக்கறது எங்க சம்பிரதாயம். இத கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க வீட்டு மருமக மாதிரி தான். ரொம்ப சந்தோஷங்க. கொடுங்க கொடுங்க. என்னங்க? கைய நீட்டுமா. ஏங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மருமகளாக்கிக்கணும்னு நினைச்சது எங்க பொண்ணு ஷாலினிய, லக்ஷ்மிய இல்லங்க. ஷாலினி இங்க இருக்கா. அந்த தங்க காசை என் பொண்ணு ஷாலினிக்கு தானே கொடுக்கணும். என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க எங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு நினைச்சது லக்ஷ்மி.
என்னங்க சொல்றீங்க? ஆமா, உங்க பொண்ண மருமகளாக்கிக்கிறோன்னு நாங்க உங்களுக்கு சொல்லவே இல்லையே. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நேத்து நீங்க தானங்க உங்க வீட்ல பொண்ணு எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லைன்னு சொன்னீங்க. அதோட எங்களுக்கு மிடில் கிளாஸ் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, பணம் இல்ல குணம் தான் முக்கியம்னு சொன்னீங்க. என் பொண்ணு ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. அதோட இவ உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா. இப்ப வந்து நீங்க இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் இது வரைக்கும் உங்க பொண்ணு கிட்ட பேசினது கூட கிடையாது. நான் அப்படி சொல்லுவேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? லக்ஷ்மி எங்க பையனை காப்பாத்திருக்கா. நன்றி சொல்லிட்டு போறதுக்காக லக்ஷ்மியை பார்க்க வந்தேன். அவ பேச்சு, குணம், நடவடிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் அவளை எங்க வீட்டு மருமகளாக்கிக்கணும்னு நினைச்சோம். அத நீங்க புரிஞ்சுக்காம ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு லக்ஷ்மி பிடிச்சிருக்குல்ல, அது போதும். அவளை உங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். என்னப்பா பேசிட்டு இருக்க? நான் மித்ராவை விரும்புறேன். அவங்க என்னதான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா இப்படி பேசுறாங்க. ஷாலினி, ஷாலினி, பாரு உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு. இந்த மூஞ்சி கிராமத்து மூஞ்சி, என்னோடது சிட்டி அழகு. உனக்கு இவ்ளோ ரிச்சான சம்மதம் தேவையா? இந்த ஊர்ல மித்ரானா பொண்ணுங்க கியூல நின்னு ஏங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நீயா? அது இல்ல ஷாலினி. என்ன இல்ல? நான் அவரை விரும்புறேன். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும்ல? இல்ல ஷாலினி, எனக்கு இவங்க வந்து இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியாது. சும்மா என்கிட்ட நடிக்காத. எனக்கு உன்னை பத்தியும் உன்னோட மென்டாலிட்டிய பத்தியும் நல்லாவே தெரியும். இங்க பாரு, அவங்க முதல்ல என் பொண்ணதான் அவங்க வீட்டு மருமகளா கேட்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க நீதான் மருமகளா வரணும்னு நினைச்சிருக்காங்க. அவங்கள பத்தி உனக்கு விஷயம் புரியுதா? அவங்க இப்பவே நொடிக்கு ஒரு வாட்டி மாத்தி மாத்தி பேசுறாங்க. அப்போ எதிர்காலத்துல அவங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்னு யோசிச்சு பாரு.